பொதுவாக அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு வருது அப்படின்னா யார் மீதான அந்த முதன்மை நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படும், யாரிடம் விளக்கம் கேட்கப்படும்? அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். வெற்றி இணைப்பில் இருங்க. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு மீது 2 நாட்களில் விசாரணை நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ 2 நாட்கள்ல விசாரணைன்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறதே, விவரம் என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு எதிராக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நேற்று இரவு தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து குறிப்பிடத்தக்கது. தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய கோரியும் அந்த ஒரு மனுவில் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் அந்த மனுவை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இன்று முறையீடு என்பது தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சார்பாக செய்யப்பட்டது. அந்த முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது வழக்கு என்பது நடைமுறைப்படி 2 நாட்களில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வானது தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு கோரிக்கையை இன்று அவர்கள் தலைமை நீதிபதி முன்பாக முறையீடாக முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. சுசித்ரா, அப்படின்னா வழக்கு திங்கட்கிழமை என்று பட்டியலிடப்படும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்திலே மதுரை கிளையில இந்த வழக்கு வந்த போது அது செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு முன்பாகவே நம்ம இந்த வழக்கினுடைய விசாரணை எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக, அதாவது வரும் திங்கட்கிழமை மிசலேனியஸ் தினமாக உச்சநீதிமன்றத்தில் கருதப்படுவதால் புதிய வழக்குகள் என்பது அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டு 2 நாட்களுக்குள் புதிய மனுக்களை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்ற ஒரு புதிய நடைமுறையும் உச்சநீதிமன்றத்தில் அமலாகி இருப்பதன் காரணமாக அந்த அடிப்படையில் வரும் திங்கட்கிழமை திருப்பரங்குன்றம் தொடர்பான இந்த ஒரு தமிழ்நாடு அரசுடைய மேல்முறையீட்டு SLP மனுவானது விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. எந்த அமர்வானது அந்த வழக்கை விசாரிக்க உள்ளது என்பது தொடர்பான பட்டியல் நாளை மாலை அதிகாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தால் வெளியிடப்படும். சுசித்ரா, இப்போ இது மாதிரி ஏற்கனவே ஒரு மரபு, ஒரு நடைமுறை அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது சட்ட ரீதியாக இது போன்ற ஏதேனும் உதாரணத்தை சொல்ல முடியுமா? அப்ப இந்த வழக்குல மேல்முறையீட்டு வாய்ப்புல தமிழக அரசு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னவா இருக்கு? மிக முக்கியமாக அது தமிழ்நாடு அரசினுடைய அந்த ஒரு மேல்முறையீடை பொறுத்தளவில் தனி நீதிபதியினுடைய உத்தரவு எதிராகத்தான் அவர்கள் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தீபம் ஏற்றுவதற்கு CISF அதிகாரிகளுடைய துணையோடு ஒரு உத்தரவை தனி நீதிபதி அமர்வானது பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவிற்கு எதிராகத்தான் இந்த ஒரு மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசானது மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியருடைய அந்த மூலமாகத்தான் இந்த ஒரு மனு என்பது அங்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சட்ட ரீதியான வாய்ப்புகளை பொறுத்தளவில் தமிழ்நாடு அரசினுடைய வாதங்கள் அடிப்படையில் தான் இந்த ஒரு முடிவு என்பது உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும். குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய நடைமுறைகள், விதிமுறைகள் அதிகாரத்தை மீறி உயர்நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மரபுகளுக்கு புறமானது என்ற ஒரு கோரிக்கை தான் இந்த மனுவில் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்திருந்தது. அதையே தான் அவர்கள் வாரமாகவும் விசாரணையின் பொழுது முன்வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலான ஒரு உத்தரவுகள் தான் உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படும். தனி நீதிபதி அமர்வினுடைய அந்த உத்தரவிற்கு அவர்கள் தடையை பிறப்பிக்கிறார்களா அல்லது கூடுதல் விசாரணையை உயர்நீதிமன்றமே மேற்கொள்வதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிறதா என்பதை வரும் திங்கட்கிழமைதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி சுசித்ரா, அது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. தொடர்ந்து செய்தியாளர் வெற்றி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, இப்போ உச்சநீதிமன்றத்தில் 2 நாட்கள்ல வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். அதாவது இங்க சொல்லப்பட்ட அந்த நாட்களுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு நிலைமை என்னன்னு தெரிய வரும், புரிந்து கொள்ளலாமா? இந்த வழக்கினுடைய போக்கு பொறுத்து இது எப்படி இருக்கும்? இதற்கு முன்பு இருந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைத்து இருக்கிறது அப்படிங்கறத குறிப்பிட முடியுமா? இல்ல, திருப்பரங்குன்றம் இந்த மலையை வச்சு கிட்டத்தட்ட சட்ட ரீதியான நடைமுறைகளே 100 வருஷங்களுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்டு வருது. இவங்க தொடர்ச்சியா மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கறதுல தொடங்கினது இந்த பிரச்சனை 1920 மதுரா நீதிமன்றத்துல. அப்போ இந்த யாருக்கு எந்த பகுதி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தீர்ப்பாகப்பட்டிருக்குது. நெல்லித்தோப்பு அமைந்திருக்கக்கூடிய தர்கா அமைந்திருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு செல்லக்கூடிய பாதை இதெல்லாம் தர்காவுக்கு சொந்தம். மேல மலையேறி போகக்கூடிய இந்த பொது பாதை இருக்கு, அது கோயிலுக்கும் தர்காவுக்கும் சொந்தம். அதை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தம் 1920 அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பு தான் இதுக்கு ஆதாரம். முதல் தீர்ப்பு அதுல இருந்து தான் அடுத்தடுத்து நிறைய தீர்ப்புகள் தொடர்ச்சியா வந்திருக்குது. இதுல கடைசியா இந்த தீபம் விவகாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே 1862லயும் 1912லயும் 2 முறை வெற்றி இதனுடைய பின்னணி பத்தி நம்ம விரிவா பேசலாம்.